பிகைமி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேசிய விருது பெற்றிருக்கும் தமிழ் திரைப்பட நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் மற்றும் டெக்னீஷியன்கள் அனைவருக்கும் எங்கள் பிகைமி சேனல் சார்பில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதில் நம்ம 3வது முறையாக கேப்டன் மில்லர் படத்துக்காக தனுஷ் அவர்கள் சிறந்த நடிகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் அவர் ஏதாவது ஒன்று தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர், நடிகர் அப்படின்னு ஏதாவது ஒன்று அவருக்கு கிடைச்சிடுது. இந்த வருஷம் 2 விருது கிடைச்சிருக்கு. ராயன் படத்துக்காக, அப்புறம் அதாவது சிறந்த படம், சிறந்த நடிகருக்கான இது கேப்டன் மில்லர். இது கொஞ்சம் இப்போ பரவலாக எல்லாரும் பேசப்படுற பொருளாயிடுச்சு. ஏன்னா எத்தனையோ படங்கள், அந்த படத்துக்கு உட்கார்ந்த ஜூரியா இருந்த நம்ம டான்ஸ் மாஸ்டர் கலா அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் 400 படம் பார்த்தோம், அதில் கேப்டன் மில்லர் தனுஷுடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 400 படத்தில் எத்தனை படங்கள்? மெய்யழகன், லப்பர் பந்து, வாழை, எவ்வளோ படங்கள் இருக்குது. அதில் நடித்தவங்களாம் இவங்க கண்ணுக்கு தெரியலையா, இல்லை இவங்க ஒரு படம் தான் பார்த்தாங்களான்னு டவுட் வருது. நான் பேசலை, ஊர் உலகம் பேசிக்கிட்டு இருக்குது. ஏன்னா மெய்யழகன் படத்துக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்கன்னா, சிறந்த இசை கலவை, அதாவது மிக்சிங்கான விருதை கொடுத்துருக்காங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணது. அப்போ இது எப்படின்னு நம்ம ஏற்றுக்க முடியல. சிறந்த ஒரு மாநில மொழி படம், அதாவது பிராந்திய மொழி படம் அப்படின்னு கூட தேர்ந்தெடுத்திருக்கலாம். அந்த படத்துக்கு கொடுத்த விருதை நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. தனுஷ் அவர்கள் சிறந்த நடிகர், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கேப்டன் மில்லர்ல அவர் நல்லா நடிச்சாருன்னு சொல்றதுதான் அந்த படம் ஒண்ணுமே புரியல. அது என்ன, அதாவது வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடினதுக்காக இதா, இல்லை வெள்ளைக்காரன் கூட சேர்ந்துக்கிட்டு உயர்தட்டு மக்களை போராடினதுக்காகவா, என்னத்துக்காக அவருக்கு விருது கொடுத்தாங்க, அது என்ன சொல்ல வருதுன்னே தெரியல. ஒரு குழப்பமான கதை. அதில் அவர் ஆக்டிங் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒரு குடும்பம் சின்ன வயசுலேயே தம்பி தங்கிகளை கூப்பிட்டு கஷ்டப்பட்டு இட்லி கடையில் வேலை செஞ்சு ரொம்ப அவமானப்பட்டெல்லாம் வளர்க்குற ஒரு அண்ணன் கடைசியில் தம்பிங்க குத்தி கொலை பண்ண வரானுங்கிற ஒரு உயரிய கருத்தை சொன்ன படம் ராயன். இந்த மாதிரி கதைகள்லாம் நீங்க தேசிய விருது பெறுதுன்னா, நல்ல கதைகள் எப்ப விருது பெறும்? உண்மையிலேயே தேசிய விருது கொடுக்குற குழுல பாலிடிக்ஸ் இருக்கா, இல்ல நமக்கு தேவைப்பட்டவங்களுக்கு தான் அந்த விருது கிடைக்குதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா நல்ல நடிகர் முதல் முறையா விருது பெறும்போது எல்லா மக்களும் சந்தோஷப்பட்டாங்க. ஆடுகளம் படத்துக்கும் அதுக்கப்புறம் அசுரன் படத்துக்கும் விருது கிடைக்கும் போது, ஆஹா நல்ல செலக்ஷன், உண்மையிலேயே சிறந்த நடிகர் தனுஷ் அப்படின்னு யாரெல்லாம் வரவேற்று கை தட்டினாங்களோ, இப்போ கேப்டன் மில்லருக்கு அவர் சிறந்த நடிகர்னு சொல்லும் போது எல்லார் முகமும் சுளிக்கப்படுது. எல்லோரும் வரவேற்கக்கூடிய ஒரு விருதை எல்லாரும் பாராட்டுவாங்க, இது தகுதியானவர்னு சொல்லுவாங்க. இந்த விருது சந்தேகத்தை கொடுக்குது அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு தனுஷ் சார் இந்த விருதை பெறாம இருந்தாருன்னா நல்லதுன்னு மக்கள் பேசிக்கிறாங்க, நான் சொல்லலை. ஏன்னா சில படங்கள்லாம் தமிழ்ல ரொம்ப நல்லா எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட படங்கள்லாம் இந்த வாட்டி அங்கீகாரம் பெருசா கிடைக்கலங்கிறது தமிழ் ரசிகர்களுடைய மனக்குமுறல். இதுதான் தேசிய விருது தமிழர்களை ஏமாற்றம் அடைய செய்து விட்டது அப்படிங்கிறதான் எல்லாருடைய கருத்து.